ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் கோகுல்ராஜ் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஒரு டிராயிங் வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல 100% வாஸ்து ஃபேக்டருக்குள்ள ஒரு டிராயிங் வீடியோவை இதை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ அதில் 3Dயும் 2Dயும் வச்சு எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். நிறைய இடத்துல வெஸ்ட் ஃபேஸிங் ஹோம் வந்து ப்ராப்பரான வாஸ்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாலஜி தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவிலான புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க டிராயிங் பார்க்கலாம். இருக்குது லென்த் பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் இருக்குது. பேக் சைடில் 50 ஃபீட் இருக்குது. ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி டைமென்ஷன் இது. ஸோ வெஸ்ட் ஃபேஸிங்கில் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாஸ்து ஆஸ்பெக்ட் கொண்ட ஒரு டிராயிங்கை வரைய முடியுன்ற இஷ்யூ தான் இந்த டிராயிங்கில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ வெஸ்ட் ஃபேஸிங்கிறப்ப ஆப்வியஸ்லி நார்த் வெஸ்ட்டில் தான் என்ட்ரி இருக்கணும். அதாவது வாஸ்து ஆஸ்பெக்டில் உச்சம் நீச்சம் அப்படின்ற 2 ஆஸ்பெக்ட் சொல்லுவாங்க. ஸோ உச்ச பகுதியான நார்த் வெஸ்ட்டுக்குள்ளே ஒரு பார்க்கிங் என்ட்ரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ பார்க்கிங் என்ட்ரன்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் இந்த மெயின் என்ட்ரியை திறந்தால் தான் உங்களால் வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியும். ஸோ உள்ளே வரீங்க, பார்க் பண்ணுறீங்க. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 16.5 20ன்ற டைமென்ஷன். தாராளமாக ஒரு 2 பெரிய காரை வைக்கலான்ற அளவுக்கான டைமென்ஷன் தாங்க இது. ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்குறீங்க. ஸோ ஒரு கார் பிளேஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து வரீங்க. வந்ததும் என்ட்ரன்ஸ் வெராண்டா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த வெஸ்ட் செக்ஷனில் இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈச் நார்த் வெஸ்ட்டும் ஆக்குபை ஆகிருக்கணும், சவுத் வெஸ்ட்டும் ஆக்குபை ஆகிருக்கணும். ஸோ அதனால் சென்ட்ரல் ஸ்பேனை வந்து நம்ம மெயின் டோருக்கான வழியாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ வரீங்க, ஒரு சின்ன ஸ்டோன் பாத்வே வழியாக வரீங்க, உள்ளே வரீங்க, வெராண்டா வந்துட்டீங்க. வெராண்டாலேருந்து மேலே போகிறோம். மேலே போகிற இடம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டு கார்னர்லேயே அந்த பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த சவுத் வெஸ்ட் பிளேஸ்மெண்ட்லேயே இந்த இடத்த கொடுத்துருக்கோம்னா, மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த ஃப்யூச்சர்லன்னு கிடையாது, இந்த பில்டிங்கோட ஓவரால் ரொம்ப ஹைட்டான பகுதி சவுத் வெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்டார் கேஸ் கொடுக்கும்போது அந்த ஹெட்ரூமோட சேர்த்து அந்த ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் சவுத் வெஸ்ட் கார்னரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிரும். டைரெக்டாக ஓவர் டேங்கை வச்சிடலாங்க. ஸோ அதுலேருந்து உள்ளே வரீங்க. உள்ளே வந்ததும் ஒரு ஃபாயர் இருக்குது. ஃபாயர் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் பை 11 ஃபீட் 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ அந்த ஃபாயரை கடந்து வரீங்க. கடந்து வந்ததுக்கப்புறம் சவுத் வெஸ்ட், அதாவது நேருதி மூலைன்னு சொல்கிற இடத்துல ஒரு பெட்ரூம் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டுக்கு 13 ஃபீட், அதாவது 11 ஃபீட் வித்து 13 ஃபீட் லென்த் இருக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக அந்த வெஸ்ட் வால் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாகவே வார்ட்ரோப் யூனிட் இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. அந்த பெட்ரூமோடையே ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் ப்ரியராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர் டாய்லெட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 7 அடி லென்த்துக்கு 6 அடி வித்து இருக்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்கோங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வரீங்க. வெளியே வந்தது நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த செகண்டரி பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் லென்த் இருக்கிற மாதிரியான ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அந்த பெட்ரூமோட நார்த் வெஸ்ட் கார்னரில் இன்னொரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பில்டிங்கோட ஆஸ்பீஷியஸ் கண்டென்ட் என்னன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி டைமென்ஷனுக்கு ஏற்பவே அந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணியிருக்கிறது ஸ்லாண்டிங்காகவே டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டாய்லெட்டு, ஒரு ட்ரெஸ்ஸர் யூனிட் கொடுத்துருக்கோங்க. ஸோ வெளியே வரீங்க. வெளியே வந்ததும் பெரிய லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அதோட ஒரு சின்ன டெக் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கோங்க. அந்த ஸ்லாண்டிங் ப்ரப்போர்ஷனை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா இதில் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ லிவிங் பார்த்தீங்கன்னா லிவிங்கை ஒட்டி பெரிய ஒரு ஸ்லைடிங் டோர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த லிவிங் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 to 7 சீட்டர் கூட பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரிதலுக்காண்டி நான் ஒரு 5 சீட்டர் வச்சு காமிச்சிருக்கோம். ஸோ அந்த லிவிங்கில் வந்து ஒரு டிவி யூனிட் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ அதுலேருந்து வெளியே வரீங்க. வெளியே வந்தது ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த டைனிங் ஸ்பேஸை ஒட்டி ஒரு சின்ன காமன் டாய்லெட் ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நேர் பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 4 இன்ச்சஸ்க்கு 9 ஃபீட் 6 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்து சமைக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம்.
வாஸ்து ஃபேக்டர் பொறுத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா அக்னி மூலை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொண்ட ஒரு பகுதி. ஸோ அந்த அக்னி மூலையில கரெக்டாக கிச்சனை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்தோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒரு ஸ்டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் ஒரு டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேன். நீங்க இப்போ மெய்டெல்லாம் வராங்க, நான் டிஷ்வாஷ்லாம் பண்ணணும், ஸோ இந்த டோரை மட்டும் திறந்தா அவங்க உள்ளே வந்துடுவாங்கன்ற ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேனை கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த கிச்சன்லேருந்து வெளியே வரீங்க, வெளியே வந்துட்டு ஹால்லேருந்து பின்னாடி வரீங்க, ஒரு டவுன் ஹைட்டு பூஜா யூனிட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். பூஜா கவுண்டர் பார்த்தீங்கன்னா பூஜா கேபின் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்து இருக்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டை இந்த டிராயிங்கில் கிளியராக கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த டைமென்ஷனல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பான வீடாக இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் உள்ள இன்னொரு வீடு கொடுக்கலாங்க. தாராளமாக நீங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரியான வீடே இதே ஆஸ்பெக்ட்லேயே கட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் கொஞ்சம் இறக்கமாக வாஸ்ட் ஆஸ்பெக்ட் 100% இருக்கணுன்றனால இப்படி பண்ணியிருக்கோம். நீங்கள் மீன்வைல் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே அதை நீங்கள் ஒரு பூஜா யூனிட்டாக டெவலப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒரு ரெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபைடாக நல்ல ஒரு வீடு கட்டி விடணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் ஒரு வெஸ்ட் ஃபேசிங் ஹோமோட டீட்டெயிலான ஒரு ப்ரிவ்யூங்க. ஸோ இதில் நம்ம G+1 பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் 2, 3 கூட எத்தனை ஃப்ளோர்ஸ் வேணாலும் ஏற்றிக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு 4 feet செட் பேக் வச்சுட்டு ப்ராப்பராக நார்த் ஈஸ்டில் பூஜா, சவுத் ஈஸ்டில் கிச்சன், 2 வெஸ்ட் கார்னரில் பெட்ரூம், அப்புறம் ஹைட் ஆஃப் த அதாவது ரொம்ப ஹைட்டான ஏரியா சவுத் வெஸ்டில் ஒரு ஓஹெச்டி இருக்கிற மாதிரியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வாஸ்து ஆஸ்பெக்ட்டுக்கு உள்ள ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ட்ராயிங் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப கரெக்டாக ஆப்டாக பொருந்தி இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெஸ்ட் ஃபேசிங்கோட ஹோமோட ஃபுல் ஐடியாலஜி கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த மாதிரி வீடியோ மென்மேலும் வரணும்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடிக்கடி பார்க்கலாங்க. தேங்க்யூ வெரி மச்.